ஸோ GokulTech நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, டைப் காஸ்டிங் இன் பைத்தன் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நம்ம இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்டர்வியூ கொஸ்டின் காம்ப்ரிஹென்ஷன் இன் லிஸ்ட். காம்ப்ரிஹென்ஷன்னா என்ன, அது எப்படி யூஸ் ஆகுதுன்னு போட்டிருந்தோம். நீங்கள் வீடியோ பார்க்கலன்னா அதனோட லிங்க் வந்து மேலே ஐக்கார்ல இருக்கு, மறக்காம பாருங்க. டைப் காஸ்டிங் அப்படின்னா என்ன, அதனோட யூசஸ் என்னங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ டைப் காஸ்டிங் மேக்ஸிமம் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வந்து ஃபார்மட் சேஞ்ச் பண்றோம்ல, அதுதான் வந்து டைப் காஸ்டிங். சப்போஸ் இப்போ நம்ம இமேஜோட ஃபார்மட் பார்த்தீங்கன்னா ஜேபிஜில இருந்து பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணுவோம், இல்லை ஜேபெக் கன்வெர்ட் பண்ணுவோம், இல்லைனா வந்து பிஎன்ஜி ஃபார்மட் கன்வெர்ட் பண்ணுவோம் இல்லையா? அதே மெத்தட், அதுக்கு பேர் தான் வந்து டைப் காஸ்டிங். அதை வந்து பைத்தன்ல நம்ம எப்படி பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் ஒரு பேசிக்கான கான்செப்ட். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ஒரு வேரியபிள் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஏன்னு எடுத்துட்டு அதுக்கு ஒரு வேல்யூ வந்து 15 நான் அசைன் பண்ணிட்டேன் அப்படின்னா, ஸோ இதனுடைய கிளாஸ் டைப் என்னன்னு பார்த்துக்கலாம். நம்ம டைப் ஆஃப் ஏ நம்ம ப்ரோக்ராம் ரன் பண்ணோம்னா இன்டிஜர் அப்படிங்கிற கிளாஸ் டைப் நமக்கு வந்துடுது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து இப்போ நான் வந்து இதை நான் வேற வேல்யூஸை கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னா, சப்போஸ் இப்போ வந்து எனக்கு இதே வந்து b is equal to 50.1 அப்படின்னு கொடுத்துட்டு அதனோட கிளாஸ் டைப் ட்ரை பண்ணி பார்த்தோம்னா, அது வந்து ஃப்ளோட் ஆயிருது. ஓகேங்களா? இப்போ நான் வந்து ஏ வேற பி வேறையா இருக்கு. இப்போ நான் வந்து ஏ வேல்யூபிள் 50 வந்து ஃப்ளோட்டா கன்வெர்ட் பண்ணும் அப்படின்னா, சி இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ் வேரியபிளை முன்னாடி டிஃபைன் பண்ணிட்டு நான் ஏ கொடுத்தேன் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்து எகைன் நம்ம வந்து சி கொடுத்து ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்த்தோம்னா இங்க ஃப்ளோட் ஆயிருச்சு. ஆனா வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், நீங்க வந்து மறுபடியும் டைப் ஆஃப் ஏ கொடுத்தீங்கன்னா ஏவோட வேல்யூ வந்து என்ன இருக்குன்னா நமக்கு வந்து இன்னும் இன்டிஜரா தான் இருக்கும். அது எப்படி நம்ம தான் ஃப்ளோட் கன்வெர்ட் பண்ணிட்டோமே அப்படின்னா அப்படி கிடையாது. என்னன்னா நமக்கு வந்து அந்த ஃப்ளோட் ஆஃப் ஏ அந்த வேல்யூவை சேஞ்ச் பண்ணாம அதனோட டைப்பை மட்டும்தான் மாத்திருக்கோம். ஆனா வந்து நம்ம அந்த வேல்யூவை மாத்தல. ஸோ அதனால அது வந்து இன்டிஜர்லயே தான் ரிமைன் ஆகும். இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, ஏ அப்படியே இருக்கட்டும். ஸோ பி ஃபைன். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்னா, ரிசல்ட்ல ஏ பிளஸ் எக்ஸ் ரெண்டையும் ரன் பண்ணிட்டு பிரிண்ட் ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து என்ன எரர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பரண்ட் டைப் எரர். அதாவது வந்து இன்டிஜர் ஆன ஐஎன்டியும் எஸ்டிஆர் ஸ்ட்ரிங்கையும் வந்து நம்ம ரன் பண்ண முடியாது. அந்த ஸ்ட்ரிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கொடுத்துக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ தான் வந்து ஸ்ட்ரிங். இங்க பாருங்க, நம்ம எக்ஸோட வேல்யூ வந்து ஸ்ட்ரிங். ஸோ அதனால அது வந்து கிடைக்காது. ஸோ அதே காரணத்தினால தான் நமக்கு வந்து இந்த ஒரு வேல்யூ வந்து ரன் ஆகுது. ஸோ நான் இங்கே கொடுக்குறேன். இங்க பாத்தீங்களா, ஸ்ட்ரிங்கிற மெத்தட் இருக்கு. ஸோ இங்க இது வரல. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ ஏயும் எக்ஸ் இது பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா, ஏ இஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் ஆஃப் இது ஸ்ட்ரிங் ஃபார்மேட் கன்வெர்ட் பண்ணுங்க. ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் ஏ அப்படின்னு நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா, இப்போ நான் சேம் ரிசல்ட் இங்க கொடுத்துருக்க அதே வேல்யூஸை இதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா நீங்க வந்து கமெண்ட் அவுட் பண்ணிடுங்க. ஹேஷ்டேக் கொடுத்தீங்கன்னா கமெண்ட் அவுட் ஆயிரும். ஸோ அந்த கோட் ரன் ஆகாது. இந்த வேல்யூ இங்க தேவைப்படுது. ஓகேங்களா? இப்போ நம்ம இதை ரன் பண்றோம். இங்க பாருங்க 50 ஹலோ அப்படிங்கிறது வந்துருச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த 50 அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு இங்க ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் ஆயிருச்சு. ஸோ அதனால நம்ம வந்து இப்போ வந்து ஈஸியா நம்மளால இது பண்ணிக்க முடியும். இப்போ நான் வந்து
இதே டைப் ஆஃப் ஏ அப்படிங்கிறத செக் பண்ணோன்னா ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது வருது பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆயிடுச்சு. சரி ஓகேப்பா, இப்போ நான் வந்து ஒரு நம்பர் வந்து நான் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஹலோவை நான் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அது ஏங்கிறதையும் பார்த்துடலாம் நம்ம. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்டிஜர் ஆஃப் எக்ஸ் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அதே சேம் அந்த பிரிண்ட் டைப் ஆஃப் எக்ஸ் கொடுத்தோம்னா இங்க எரர் வரும். invalid literal for integer with base 10 hello. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்ல இருக்கிற வேல்யூஸை வந்து நம்மளால வந்து அதாவது அது ஆல்ரெடி வந்து ஒரு வேல்யூவா இல்லை, அது வந்து ஒரு டெக்ஸ்டா இருக்கு. ஸோ அதை வந்து நம்மளால இன்டிஜரா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஆனா இதே நம்பர்ஸை வந்து நம்மளால ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும், அதாவது ஒரு டெக்ஸ்டா கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து இன்டிஜர்ல இருந்து ஃப்ளோட் ஆகவோ இல்லை வந்து டெசிமல் பாயிண்ட்ஸ் நம்ம பூலியனா கன்வெர்ட் பண்ற கூட பண்ணிக்கலாம். பட் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து இன்டிஜராவோ ஃப்ளோட்டாவோ மாற்ற முடியாது. இதுதான் வந்து டைப் காஸ்டிங். இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின் இன் இன்டர்வியூ. மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியான ஒரு மெத்தட் என்னன்னா டைப் காஸ்டிங் நம்மளால பண்ண முடியும், எந்த ஒரு வேல்யூ சேஞ்ச் ஆகாம பண்ண முடியும், இருக்கிற வேல்யூ அப்படியே வந்து கன்வெர்ட் பண்ண முடியும். வேல்யூஸ் நம்பர்ஸ்ல இருக்கிறத வந்து நம்ம ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால இன்டிஜராகவோ ஒரு ஃப்ளோட்டாவோ நம்பர்ஸாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. அப்படி நம்ம கன்வெர்ட் பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா நம்ம லென்த் ஆஃப் டெக்ஸ்ட் எடுத்து அதை நம்ம கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். ஆனா இருக்கிற டெக்ஸ்ட்டை உள்ளபடியே நம்மளால இன்டிஜராவோ ஃப்ளோட்டாவோ கன்வெர்ட் பண்ண முடியாது. இதுதான் டைப் காஸ்டிங்கோட ஒரு முக்கியமான அம்சம். இதுக்கு இல்லையும் பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் காஸ்டிங் இருக்கு, இம்ப்ளிசிட் அண்ட் எக்ஸ்பிளிசிட் டைப் காஸ்டிங். ஸோ அது என்னங்கிறத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல இம்ப்ளிசிட் காஸ்டிங்னா என்ன, எக்ஸ்பிளிசிட் காஸ்டிங்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்டே வாங்க. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறோம். until then bye from GokulTech. நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.